ஐயோ, வயித்துல இருந்து ரத்தம் வருதுடி. பஞ்சு எடுத்து போய் தொடச்சு விட்டு வந்துருப்போம். சீரியஸா பேசும்போது கடுப்பேத்தாத. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு மாடியில ஒரு கொலை நடந்திருக்கு. நாம செல்ஃபி எடுக்கும் போது தெரியாம கவர் பண்ணிட்டோம். தெரியாம கவர் பண்ணலடி, பெரிய தவறு பண்ணிட்டோம். ஐயோ, இந்த மாதிரி எவிடன்ஸ் நம்ம கையில இருக்க கூடாது. முதல்ல இத டெலீட் பண்ணிடுவோம், இல்லனா பெரிய பிரச்சனைல மாட்டிக்குவோம். ஒண்ணும் பிரச்சனை ஆகாம நான் பாத்துக்கிறேன். கிழிப்ப. இப்ப இத எடுத்துட்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறதுதான் சேஃப்னு எனக்கு தோணுது. கஷ்டப்பட்டு வாங்கின புது செல்போன் அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து போய் கொடுக்கணும். செல்போன் கொடுக்கணும்னு சொல்லல, அதுல இருக்கிற மெமரி கார்டை கொடுத்துட்டு குற்றவாளியை புடிச்சு கொடுக்கணும் தான் சொல்றேன். ஆமா, அப்படியே காக்கி சட்டை கமலஹாசன் நினைப்பு. எவனோ குத்தனா எவனோ செத்தான், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. அப்படி எல்லாம் விட முடியாது. ஒரு உயிர் எடுக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீ கூட தான் ஏடக்கூடாம பேசி பேசி எங்க உயிரெல்லாம் எடுக்கிற. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? கௌசல்யா, இந்த லூசு கிட்டலாம் எதுக்கு பெர்மிஷன் வாங்கி? ஆமாமா, இவங்க அண்ணா யுனிவர்சிட்டி ப்ரொஃபசர், இவங்க கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குங்க. விஷுவல்ல பார்த்த கொலையை டைரக்டா பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அவன் தான் யாருன்னு செத்துட்டானே, அவனையே மறுபடியும் கொலை பண்ண போறீங்க? செத்த நாய் மேல எத்தனை லாரி யாருன்னா என்னன்றேன்? செத்த நாய் இல்லடா, உயிரோட இருக்கிற சொரி நாய் மேல 3 டேங்கர் லாரி ஏற போகுது. ஹலோ, எதுக்கு பாரு? ஹலோ, ஹலோ, அம்மா. இப்படி என்ன போட்டு அடிச்சு எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்காங்க. அது சரி, அடி வாங்கினது நான் தானே. நாளைக்கு இத போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம். ஓகே, போலீஸ் கிட்ட குற்றவாளியை புடிச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும், நம்ம போட்டோ பேப்பர்ல வந்த மாதிரியும் இருக்கும். ஏய் கொலபஸ், இதெல்லாம் பத்திரமா வை. மவனிக்கு ஏதாவது தொலைஞ்சது ஒண்ணு தொலைஞ்சு ஜாக்கிரதை. வாங்கடி போலாம். எங்க இருக்கும்? என்னடி ஏதோ பதட்டமா தேடிக்கிட்டு இருக்க? என்னது தொலைச்ச? நம்ம புது செல்போனை காணோம்டி. ஆமா, நீ எடுத்தியா? ஏய், என்ன விளையாடுறியா? நேத்து நைட்டு நீ தானே வச்சிருந்த? சரி காயத்ரி, நீ எடுத்தியா? ஏய், நேத்துக்கு நைட் நீ தானடி வச்சிருந்த. ஏன் கைக்கு எப்படி வரும்? நல்லா தேடி பாரு, மறந்து போய் எங்கேயாவது வச்சிருப்ப. ஐயோ, போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி பெரிய பாராட்டு மழையில நனையலான்னு பார்த்தோமே, இப்ப அது எங்க போச்சுன்னு தெரியலையே. நீங்க இந்த வீட்டை இடிச்சு பூமிக்குள்ள பள்ளம் தோண்டி தேடினாலும் அந்த செல்போன் உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படி சொல்ற? எஸ் மேடம், 10,000 போன 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன். எப்படி வித்த? என்னோட யுக்தியை யூஸ் பண்ணி சூப்பரா வித்தேன். அதெல்லாம் சரி, எந்த முட்டா பையன் அத 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குனது? ஹலோ, அவன் முட்டா பையன் இல்ல, ரவுடி பையன். ரவுடி பையனா? ஆமா, அந்த செல்போனை போலீஸ் கிட்ட கொடுத்து பாராட்ட வாங்கி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம பப்ளிசிட்டி ஆவறது முக்கியமா, இல்ல அதே செல்போனை அந்த கொலை பண்ண ரவுடி பையன் கிட்டே கொடுத்து 10 லட்சம் ரூபாய் வாங்குறது புத்திசாலித்தனமா? என்னடா சொல்ற? அப்போ ரவுடி கிட்ட வித்துட்டியா? அப்போ இல்ல, இப்பதான் வித்துட்டு நேரா வரேன். நான் பண்ண காரியத்தை நினைச்சு அசந்து போய் ரூபா நோட்ல இருக்கிற காந்தி தாத்தா கூட 1 மினிட் எப்படி சிரிக்கிறாரு பாருங்க. மெமரி கார்டு மட்டும் கொடுத்துருக்கலாம்ல, எதுக்குடா செல்போன் சேர்த்து கொடுத்த? என்னதான் உயிரில்லாத பொருளா இருந்தாலும் செல்போனையும் மெமரி கார்டையும் பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஏன்னா அதுக்கு ரெண்டும் தாயும் குழந்தையுமா என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்ட? ஹலோ, தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. காலையில நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவசர அவசரமா உங்களை எழுப்பி 2 வார்த்தை சொல்லிட்டு தான் போனேன். அந்த 2 வார்த்தை என்னன்றத டக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என்னன்னு? குட் மார்னிங். எப்படி நானும் நல்லா இங்கிலீஷ் பேசுறேன்ல, எதுக்கு முறைகிறீங்க? ஐயா, ஆமா, பதிலுக்கு நீங்களும் குட் மார்னிங் சொன்னீங்களா? மூஞ்சி பலே போட்டு என்ன பாரு. இவர் பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை. காலையில எழுந்ததுக்கு அப்புறம் குட் மார்னிங்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாரு. சரி, 10 லட்சம் ரூபாய் கொடு. நான் எதுக்கு கொடுக்கணும்?
என்னோட சொந்த உழைப்புல நான் சம்பாரிச்ச பணம். ஹலோ, அந்த செல்போன்ல எங்க 3 பேரோட ஷேர் இருக்கு. உங்க 3 பேரோட பிசாத்து ஷேர் 7500 ரூபாய். இந்தாங்க இப்பவே வாங்கிக்கோங்க. நிறுத்து. என்ன 7500 ரூபாவா? Then what? இந்த 10 லட்சம் ரூபாயில இருந்து ஆளுக்கு 2,50,000 ரூபாய் ஷேர். அதுதான் நீ பிரிக்கணும். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? ஹே மாலா, இவகிட்ட மரியாதையெல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகாது. அடிச்சு புடுங்குங்கடி. இது நான் வேர்வை சிந்து சம்பாரிச்ச பணம். இத புடுங்கிறது நல்லாவும் இல்ல, கொஞ்சம் கூட லாஜிக்கும் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அப்படியா? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நாங்க சொல்றோம். சென்னை KK நகர் 36வது செக்டரில் வசிப்பவர் பிரவீன்குமார். அவரது ஒரே மகளான 22 வயது மதிக்கத்தக்க திவ்யா தனது வீட்டில் யாருமில்லாத நேரங்களில் தன் சக தோழிகளுடன் செல்போனை வைத்து தன் உடல் அழகை செல்ஃபி எடுத்து ரசித்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் அவரது செல்போன் பழுதடைந்த காரணத்தினால் அதை சரி செய்ய செல்போன் சர்வீஸ் கடையில் கொடுத்திருக்கிறார். பின்னர் சில நாட்களில் அவர் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தும் இன்டர்நெட்டில் வெளியாகியுள்ளது. இதனை கேள்விப்பட்ட திவ்யா அவமானம் தாங்காமல் தன் வீட்டு மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேலும் போலீசார் திவ்யாவின் தோழிகளிடம் விசாரித்ததில் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தும் திவ்யா அப்பொழுதே செல்போனில் இருந்து டெலீட் செய்து விட்டதாகவும் அது எப்படி வெளியானது என்பது தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருவதால் செல்போன், இன்டர்நெட் போன்ற தொழில்நுட்பங்கள் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று போலீசார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். கொலம்பஸ், மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து செல்போனை வாங்கிட்டு வந்துரு. இல்லன்னா என் மானமே போயிரும்டா. ஏய், உன் மானம் மட்டும்தான் போகுமா? நாங்க என்ன சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வச்சிருந்தோம். எங்க மானமும் சேர்த்து தாண்டி போகும். ஹலோ, அந்த செல்போன்ல உங்க போட்டோ மட்டுமா இருக்கு? அவனோட அராஜகமும் இருக்குல்ல, அவன் எப்படி தருவான்? அவன் மட்டும் அந்த செல்போனை தரல, கண்டிப்பா ஒரு கொலை விழும். ஹலோ, நீங்க ஒரு சாதாரணமான பொம்பளைங்க. சரி பொண்ணுங்க, ஆனா அவன் பெரிய ரவுடி. அவனை எப்படி நீங்க கொலை பண்ணுவீங்க? நான் கொலை பண்ணுவேன்னு சொன்னது அவன இல்ல, உன்னை. ஹே, செல்போன் அவன் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு டென்ஷன் தான்டா. என் மனசு திக்கு 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 நடிச்சுக்கிட்டே இருக்கு. மரியாதையா சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துரு. நானும் போக மாட்டேன். போங்க. என்னது போ மாட்டியா மகனே? போடா. இந்த காசு எடுத்து போய் கொடுத்துட்டு வா. கை கதகளி ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. உள்ள போய் செல்ல கேட்டா எப்படி பிரச்சனை பண்ணுவானுங்க. அவனுங்க கிட்ட கதகளி ஆடிட வேண்டியதுதான். போனா இல்ல நானான்னு உள்ள போய் ஒரு கை பாத்துறேன். எங்கிட்ட மோதாது ராஜாதி ராஜனே. நான் இன்னும் வந்து அடிக்கவே இல்ல. அது கூட அதுக்கு டிடிஎஸ் எஃபெக்ட் தான் கொடுக்குறீங்க. உள்ள வந்து ஒவ்வொருத்தனை அடிக்கிறேன். அப்ப கொடுங்க அந்த எஃபெக்ட். இப்பயே கத்தி ஏன்டா எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? நன்னாரி பயிர். இவரு தாதா ஜம்புலிங்கம் தானே? ஆமா, பீச் சைடு ஏரியால பெரிய ரவுடி ஆச்சாங்க அவரு. சுண்டல் விக்கிற பொண்ணுங்க கூட கிண்டல் பண்ணி மாமூல் வாங்க வேணாங்கம்மா. இவனை பத்தி பேப்பர்ல அடிக்கடி நியூஸ் வருமே, நான் படிச்சிருக்கிறேங்க. எங்களை பத்தி பேப்பர்ல நியூஸ் வந்தது இல்லையா? அத நீ படிச்சது இல்லையா? வந்திருக்கோங்க. ஆனா நீங்க நான் டீ கடைக்கு போலங்க, பேப்பர் கூட படிக்கலங்க. நாங்க இப்ப அதுவாங்க முக்கியம். இந்த தந்துலிங்கத்தை இந்த ஜம்புலிங்கத்தை ஏன் அடிக்கிறீங்க? போட்டு கொடுத்தா யாருங்க போட்டு கொடுத்தா?
போட்டுலடா போட்டு போட்டு வீட்டுக்கு போமே அது தண்ணியில ஓடுமா அதுவா? தரையில ஓடுற போட்டு கூட பாத்துக்கியா நீ? சாரிங்க தெரியாம சொல்லிட்டேங்க. போட்டு தண்ணியில ஓடும், ஓடுறவன் தண்ணியில இருந்தாலும் போட்டு ஓடும். எதை தெரியாம சொன்ன? போட்டு தண்ணியில ஓடுனா இல்லைங்க, தரையில ஓடுன்றது தெரியாம சொல்லிட்டேங்க. அது சரி, போட்டு கொடுத்தவன ஏங்க அடிக்கிறீங்க? போட்டா திருப்பி கேக்குறான், அடிக்காம சும்மா இருப்போமா? பிசினஸ் டீலிங்ல கரெக்டா இருக்க வேணா? வித்த போட்ட ஏன்டா திருப்பி கேட்ட? ஏன்டா வெள்ள பண்ணி நான் போட்ட விக்கலடா, சும்மா கொடுத்தேன்டா. சும்மா கொடுத்தியா? எதுக்கு? டைம் பாஸ் கொடுத்தியா? டேய் ஃப்ரீயா கொடுத்தேன்டா. என்னன்னா அநியாயமா இருக்கு. ஒருத்த ஃப்ரீயா போட்டு கொடுத்துருக்கான், அதை வாங்கி அவனே அடிக்கிறீங்க. இப்ப என்னைய அங்க அடிக்கிறீங்க? எங்க கிட்ட ஃப்ரீயா கொடுத்தாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, கொடுத்தது கொடுத்துதான். திருப்பி கேட்டா உனக்கு அதுதான். ஐயோ, திருப்பி கேட்டா அடிப்பானுங்களா? இவ்வளவு பெரிய ரவுடி அடி வாங்குறான். நம்ம செல்போனை திருப்பி கேட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லடா, அப்புறம் ஏன் யோசிக்கிற? அதாங்க ஒண்ணு இல்லைன்னாங்க யோசிக்கிறேன். அதத்தான் கேக்குறேன். ஒண்ணு இல்லடா, ஏன் யோசிக்கிறேன்ற? சொல்லு சொல்லு, எதுக்கு வந்த? அது அது வந்து வந்து சும்மா 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 வந்தாங்க, சும்மா வந்தாங்க. என்னது சும்மா வந்தியா? என்ன ஏதாவது குடுக்க வந்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சொல்லு. இல்லங்க, சும்மா உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேங்க. சும்மா எதுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லணும்? எங்க நைனா பைத்தியந்தாயா? அதான் சும்மா சும்மா வந்து நன்றி சொல்லிட்டு போவியா? சரி உண்மைனா சில நேரங்கள உண்மை வெளியே வரத்தான் செய்யும். சொல்லு. அதான் சொல்லிட்டல நைனா. நீ சொல்லு. எங்க நைனா பைத்தியம் தாங்க, அதுக்குன்னு சும்மா சும்மா எதுக்கு இங்க வந்து அத சொல்லுன்னு? சொல்றேங்க. நீங்க என்கிட்ட இருந்து ஒரு செல்போன் வாங்குனீங்கல்ல, அதுக்குதான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டல. அதாங்க, அதுல ஒரு 500 ரூபாய் கம்மியா இருந்தது, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க. அமௌண்ட் குறைஞ்சா திருப்பி வாங்கிட்டானே போனோம்னா குடுத்துட்டு போலாம்ங்கற. ஆமா கரெக்ட்டுங்க, திருப்பி வாங்கி போலாம் தாங்க வந்தேன். இப்போ வாங்கிட்டே போலான்னு எங்க கிட்டேவா? போட்ட திருப்பி கேட்டவனுக்கு இந்த போடு போறோம், பணத்தை திருப்பி கேட்க வந்திருக்க நைனா. போடு ஏய் போடுடா, திருப்பி கேளு. போவியா? எங்க நைனா எங்க ரவுடி? என்னடா சொல்ற? அப்போ நீ செல்போன் அவன் கிட்ட இருந்து வாங்கலையா? நான் போய் கேட்டேன். நல்ல 4 அரை பள்ளின்னு வாங்கி வந்தேன். அவன் பாக்கிறதுக்கு தான் ரோட்ல பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்கான். ஆனா கோபம் வந்தா எதிர்க்க நிக்கிறவன பஞ்சா பிச்சு கடாசிடுறான். பயங்கர டெரருங்க அவன். அவன் என்ன நேத்துக்கு மொட்டை மாடியில துணியை காய போட்டுட்டு இருந்தான், ஒருத்தனை குத்தி கொன்னுட்டு இருந்தான். கண்டிப்பா அவன் டெரரா தான் இருப்பான். அவன் கூட பரவாயில்லைங்க, அவனுக்கு பையன் ஒருத்தர் இருக்காங்க, அவன் ஒரு நார்த்தங்க வாயாங்க. அவங்க அப்பனை விட பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்கிட்ட இருந்து செல்போன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்ப நம்ம மானம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா தானே. இல்லங்க, அதை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வந்தங்க. செருப்பு பிஞ்சிரும். செல்போன் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம கஷ்டம் வந்து வெறுப்பேத்துறியா? அந்த போட்டோ எல்லாம் வெளியில போச்சுன்னா கண்டிப்பா நான் தற்கொலை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் உயிர் வாழவே மாட்டேன். தற்கொலை பண்ணிட்டா யாராலையும் உயிர் வாழ முடியாது. ஏன் அப்படி ரூல்ஸ் பண்ணி ஓடுற? ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். கொன்னு முன்னாடி நிக்காத, ஓடி போயிடு. ஏய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். கௌசி, ஏதாவது பண்ணி அவன் கையில இருந்து அதை புடுங்குற வழி பண்ணுடி. இதை இப்ப யோசிக்க கூடாது. அன்னைக்கு பப்பர் பேன் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஜிங்கலாமா நீ சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆனி அப்படின்னு ஆனீங்களா, அப்ப யோசிச்சிருந்துருக்கணும். இப்படி வச்சு ஸ்டில் எடுக்கிறது என்ன பில்டப் பண்ணீங்க நீங்க? ஏய் போதும் நிறுத்து. அந்த செல்போனை எப்படி எடுக்கணுங்கிற திங்கிங்ல தான் நான் இருக்கேன். கண்டிப்பா என் பிரெயின்குள்ள இருந்து ஒரு ஐடியா சீக்கிரமே எட்டி பாப்போம். அதனா பிரெயினா இல்ல கனரா அப்படியே எட்டி பாக்குறதுக்கு? எட்டி உதைக்க போற பாரு, ஓடிடு. இது வரைக்கும் நீங்க இந்த கௌசல்யாவை நீங்க கௌசல்யாவா தான் பாத்திருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் ஷார்ப் நைஃபா பார்க்க போறீங்க. அது போக போக புரியும்.
சார் போய் உங்களுக்கு பாஸ் வாங்கிட்டு வரமானே. தடிபாடு தின்னு மாடு மாதிரி வளர்ந்துருக்காங்க. எப்ப பாரு சிக்கலையா இருக்கு. பாப்பாவோட செல்போன் தொலைஞ்சு போச்சா போய் தேடுங்கடா. சரி வாங்க. அண்ணே எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்தேன் கிடைக்கல. அம்மாவோட செல்போனை தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணல. உடம்புல அடிபட்டு ரத்தம் வந்தா பஞ்சு வச்சு துடைப்பாங்க. அந்த பஞ்சுக்கே ரத்தம் வந்தா எதை வச்சுடா துடைப்பாங்க? டேய் இவன் சவுண்டை நிறுத்தவே முடியலையடா. ஐயோ டேய் இப்ப என்ன பண்ணுது? அம்மா இது செல்போன் அண்ணே இந்த செல்போனை கொடுக்காதண்ணே, இதுல தான் நீங்க கொலை பண்ண ப்ரூஃப் இருக்குண்ணே. வெங்காய குரூப் இவன் கத்துறத என்னால தாங்க முடியலடா. டேய் நான் அழுதுடுவேன்டா. வா 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 கத்தாத. இந்த செல்போன் வச்சுக்க. அப்பா இப்ப பாத்தியா? வெண்ணிலா அம்மா அம்மா வெண்ணிலா இல்லடா சுரேஷ், எனக்கு எப்பவுமே ஓ நினைப்புதான். இங்க இல்லாத பேனா மாதிரி இங்க நீ இல்லாம நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன்டா. மை சால்ட் அண்ட் ஸ்வீட் ஹார்ட். அப்புறம் என்ன விஷயம்னு சொல்லு. அப்படியா, சினிமாக்கு போனியா? என்ன விட்டுட்டு போயிட்ட பத்தியா? நானும் வந்திருப்பேன்ல, அடுத்த தடவை நானும் வரேன். என்ன? சரிடா டார்லிங், எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. அடுத்த தடவை போகும்போது என்னையும் கூட்டிட்டு போய் என்ன பைக்ல வெண்ணிலா தெரியுமா? ரொம்ப தூரம் போகணும். என்னப்பா என்னம்மா இது? இவ்வளவு நேரம் நிலா கத்துன கத்தல்ல எங்க எல்லாரோட காதும் கேவலம் கறி துணியோட மோசமா கிழிஞ்சு போயிருக்கு. இந்த சத்தத்திலே உன்னால மட்டும் எப்படிமா போன் பேச முடிஞ்சது? அப்படி யாருக்கிட்டமா பேசுன? ராங் நம்பர் பா. ராங் நம்பரா? ராங் நம்பர் கிட்டயா 2 மணி நேரமா பேசுன? சபாஷ் சபாஷ். ஹலோ, எங்க அப்பா தான் பிசினஸ் டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்காரு. நீலா செல்போன்ல கேம் விளையாடுற, வெண்ணிலா செல்போனை வச்சு பசங்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கா. எங்க போய் முடிய போகுதோ ஈஸ்வரா. மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே,
மனம் போல வாழ்கின்ற மவராச நீதானே. குருமேடு கோபுரமாய் தானமேடு தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா. சந்திரனாய் சூரியனாய் உன் பேரு நிலைச்சிருக்க ஜக்கம்மா வாக்கு சொல்ல சாமத்தில் வந்தாலையா. என்ன எந்த கேன பசங்களையும் காணும்? யாரு மணி? மலையாள பகவதி மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே. மனம் போல வாழ்கின்ற மவராச நீதானே. குருமேடு கோபுரமாய் தரமேடு தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா. சந்திரனாய் சூரியனாய் உன் பேரு நிலைச்சிருக்க ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாலையா. சக்கமாவா? எங்க? யோ அது நான் தான் வெண்ண. என்னது? இல்ல அந்த ஜக்கம்மா நான் தானு சொன்னேன். அது எப்படி நான் நம்புறது? அதுக்குன்னு நான் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வர முடியும்? என்கிட்ட பார்த்து நீங்களே நம்பிடணும். சரி, வரும்போது ஏதாவது கலர் சோடா குடிச்சிட்டு வந்தியா? எதுக்கு? இல்ல வாய் சிவப்பா இருக்கான்னு கேட்டேன். இல்ல வெத்தலைய வாயில போட்டு மென்னுட்டே வந்தல்ல, அதான் வாய் சிவப்பா இருக்கு. ஏமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். என்ன? இந்த வெத்தலை பாக்குறதுக்கு பச்சை பச்சைன்னு பச்சையாகுது, ஆனா வாயில போட்டு மண்ணா சிவப்பா எப்படி மாறுது? நல்ல கேள்வி. ஓகே, மனுஷன் கூட தான் பாக்குறது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கலர்ல இருக்கான். அதுல ஒரு சில மனுஷங்க நல்ல கருவா கொட்ட மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்கள டங்குன்னு அடிச்சு மண்டையை உடைச்சா ரத்தம் மட்டும் சிவப்பா வருதே, அது எப்படி? அது எப்படி?